ஹாய் வணக்கம். ஒரு குட்டி ரீடிங் பார்க்கலாம். என்ன ரீடிங் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க? நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை கல்யாணமாகி உங்கள் கணவரோட பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒரு 3 கார்டு எடுத்து டக் டக் டக்னு பார்த்துருவோம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபர்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், செகண்ட் கார்டு குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மூணாவது கார்டு 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, உங்கள் பர்சன் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இந்த ரீடிங்கில். என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற லவ்வர்ஸாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப், இல்லை நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் கணவர் உங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க கூட நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது அவங்க எப்படி இருக்காங்க, உங்களை எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு நியூ பிகினிங், ப்ராக்டிக்கல் ஆஃபர், ஒரு ஸ்டேபிளான ஸ்டார்ட், இந்த விஷயங்களை தான் இந்த கார்டு வந்து எப்பவும் மீன் பண்ணும். ஸோ இப்போ இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் வந்து ஆல்ரெடி உங்கள் பர்சன் கிட்டே இருக்குது. ஸோ உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் பர்சன் கிட்ட. அதே மாதிரி அவங்க வந்து இந்த நியூ பிகினிங் உங்ககிட்ட ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குயின் ஆஃப் ஷார்ட்ஸ். குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு ட்ரூத் சிம்பிளைஸ் பண்ணுற ஒரு கார்டு இந்த கார்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் எதையோ ஒன்று கிளியர் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதனால் வந்து அது எதால் வந்துச்சோ அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சைலன்ஸ் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. இப்போ 2 பேருக்குள்ளேயும் மியூட்டில் இருக்கீங்க, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, நோ காண்டாக்டில் இருக்கீங்க, எதுவுமே பேசலை, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிருக்கீங்க. ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ் தான் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்கள் பர்சன் கிட்ட ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேவா? கம்யூனிகேஷன் வரும்போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் வரும்போது அது ஓப்பன் ஆகும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். என்ன விஷயம் உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமாக இருந்துச்சோ அதில் உங்கள் 2 பேருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பேசி தீர்த்துருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகே, அடுத்து 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஆஃப் ஷார்ட்ஸ் எப்போவுமே பெயின், ஒரு ஹார்ட் பிரேக்கு, செப்பரேஷன் சிம்பிள், ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி எனர்ஜியை குறிக்கிற ஒரு கார்டு இது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கிறதுனால உங்கள் பர்சன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், இல்லை வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம். உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதால் ரொம்ப ஹர்ட் ஆகி அந்த காரணத்தால் தான் இப்போ உங்கள் பர்சன் சைலண்ட்டாக இருக்கலாம், எதுவுமே பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கு தான் இப்போ உங்கள் பர்சன் எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த பெயின் தான் வந்து இந்த ஒரு ஃபைனலாக ஒரு கம்யூனிகேஷனுக்கு அவங்கள தூண்ட போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரிகிற மெசேஜ், உங்கள் பர்சன் இப்போவும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது சைலன்ஸ் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க பேச வரும்போது அது வந்து ரொம்ப சடனாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு ஹானஸ்டியாக இருப்பாங்க உங்கள் பர்சன். அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் பேசும்போது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரீஸ்டார்ட் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. டைமிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வாரத்துக்குள்ளே உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராங் இண்டிகேஷன் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? நாளையிலேருந்து வித்தின் 3 வீக்ஸ் உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.